அங்கே கூட நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குங்க. பூத்துக்குள்ள வேற நிறைய பேர் உள்ள விடாம இருந்து தடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்கு. பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருந்தது. நான் விஜய் சொன்ன ஒரே விஷயம், எது நடந்தாலும் அமைதியாக இருக்க. அமைதியாக நீங்கள் போய் நம்ம மக்களை கூட்டு வந்து பார்த்து பத்திரமா அவர்கள் போகணும் அப்படிங்கிற விஷயம் தெளிவாக சொன்னார். அவருடைய குரலுக்கு அந்த ரசிகர் தொண்டர்கள் மக்கள் ஆதரவு கொடுத்துட்டு தான் நினைக்கிறேன். நான் மிகப்பெரிய வாக்கு சதவீதம், அது எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் பண்ணியிருக்குங்கிறத ஒரு சார்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது நான் உங்களுக்கு தெளிவாக இந்த ரெக்கார்ட் பரமே சொல்லலான் இருக்கேன். 16 இடம் அவருடைய டீட்டெயில்ஸ் வந்திருக்கு எனக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதில் அதில் உருளையன்பேட்டை 90%, உப்பளம் 90, உசூடு 94, திருபுவனை 94, வில்லியனூர் 90, ஏனாம் 93, அப்புறம் மணவெளி 92, மங்கலம் 94, மண்ணாடிப்பட்டு 94, நெல்லித்தோப்பு 91, நெட்டாப்பாக்கம் 94, அப்புறம் அரியாங்குப்பம் 90, பகூர் 94, ஏம்பலம் 94, இந்திரா நகர் 90, காலாப்பட்டு 92. ஸோ கிட்டத்தட்ட 16 தொகுதிகள். மிகப்பெரிய வரலாற்று சாதனைங்க இது. இந்த 16 தொகுதிகளால் தான் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இந்த சதவீதமே பெரிய மாற்றத்தை உருவாக்குங்க. பாண்டிச்சேரியில் விஜயுடைய முதல் அரசியல் பயணத்தில் முதல் களம் இந்த தேர்தலை சந்திச்சிருக்கார். அவருடைய உழைப்புக்கு, அவருடைய கள பணிக்கு மக்கள் கொடுத்த ஆதரவாக நினைக்கிறேன். நான் இதே மாதிரி தான் மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது 2 தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வின் பண்ணாருங்க. திருப்பி போட்டுச்சு. திண்டுக்கல்ல ஒரு தொகுதி எம்பி 77 தெரிக்க விட்டார். மிகப்பெரிய வெற்றி. அப்புறம் பாண்டிச்சேரியில் அதிமுக வெற்றி. அந்த மாதிரி தொகுதி தான் இப்போ விஜய் அந்த இடத்த கைப்பற்ற போகிறார். கிட்டத்தட்ட இந்த பர்சன்டேஜை பார்க்கும்போது விஜய் அங்கே பாண்டிச்சேரியில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்த ஒரு நம்பிக்கையை மக்கள் நேற்று சொல்லியிருக்காங்க.